Hello everyone, I hope your preparation is going good, right? Let's complete this ancient Indian history by today, right? So இன்னைக்கான கிளாஸில் we are going to complete this Sangam age and அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு 2 யூனிட் தான் இருக்குது நமக்கு ஏன்ஷியன்ட் இந்தியாவில். அது முடிஞ்சதுக்கப்புறம் we shall start a new subject, right? Now, with respect to Sangam literature and Sangam age, we have discussed about moving this, right? So Cheras, Cholas, Pandyas பற்றி நம்ம previous classல we have discussed. In today's class, let's focus on the political structure, right? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏஜ் இருக்கு இல்லையா, அதாவது சங்கம் ஏஜில் சங்க காலத்தில் அந்த டைமில் எந்த மாதிரியான கிங்டம் இருந்தது, எப்படி வந்து ஒரு 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 ஏரியா வந்து எப்படி பொலிட்டிக்கலாக எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊர், நாடு, மண்டலம், ரைட்? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா ஊர்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் டவுன், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நாடு, தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து மண்டலம், அதுதான் வந்து கிங்டம், ரைட்? ஸோ திஸ் இஸ் த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்டட் டியூரிங் திஸ் சங்கம் ஏஜ். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், கிங் தான் வந்து யார் அப்படின்னா கிங் இஸ் ஈக்குவலன்ட் டு காட், ரைட்? ஸோ ஹீ இஸ் ரிகார்டட் அஸ் காட். ஒரு கடவுளுக்கு ஒத்த ஒரு மனிதர், ஒரு மனுஷனாக தான் வந்து கிங்கை வந்து பார்க்குறாங்க. லைக் ஸோ இஸ் ரிவர்ட் அண்ட் ரெஸ்பெக்டட். ஒரு இருக்கிறதுலே வந்து ஒரு டிவைன் பவர் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன், அதாவது கடவுளால் வித் த பிளஸிங்ஸ் ஆஃப் காட் திஸ் பர்சன் இஸ் ரூலிங். இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் ஹஸ் பீன் ஃப்ரேம்டு, ரைட்? அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் டியூரிங் திஸ் டைம் பீரியட் நமக்கு வந்து ஹெரிடிட்ரி மொனார்கி வந்து இருந்தது. மொனார்கிங்கிறது என்ன அப்படின்னா அரசருக்கு கீழே வருது. ஹெரிடிட்ரிங்கிறது என்ன அப்படின்னா வழியாக வந்து அவங்களுடைய பையன், நெக்ஸ்ட் அவங்களுடைய பையன், அந்த மாதிரி தான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிங்ஸ் வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ திட் இஸ் ஹெரிடிட்ரி மொனார்கி. அண்ட் திஸ் பர்சன் ஹூ இஸ் த கிங் அப்படின்னா ஹி இஸ் ரிகார்டட் அஸ் தி காட், ரைட்? ஸோ இப்போ இந்த கிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிங்கை சுற்றி எப்போவுமே வந்து சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஹூ ஆர் தே அப்படின்னா மினிஸ்டர்ஸ் ஆர் வைஸ் மென், ரைட்? ஸோ அவங்க கிட்ட இருந்து ஹில் பி கெட்டிங் அட்வைசஸ், ரைட்? ஸோ அட்வைஸ் வந்து இவர் வாங்கிப்பாரு. ஸோ அவருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தால் கூட தே வில் பி அட்வைசிங் த கிங், ரைட்? ஸோ திஸ் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அன் ஹெரிடிட்ரி மொனார்கி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ வில் பி சரௌண்டிங் ஹிம் அண்ட் this person, king, will be advised by this wise men, right? So this is the administrative structure. Next is judicial structure, right? So இப்போ வந்து யார் இந்த ஜுடிஷியல் நீதித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே யார் சுப்ரீம் பவர் அப்படின்னா இங்கேயும் கிங் தான் வந்து he is the source for supreme justice, right? So இதை வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. டவுன் கோர்ட், இன்னொன்று வந்து வில்லேஜ் கோர்ட். வில்லேஜ் கோர்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மன்றம். இது டவுன் கோர்ட் இஸ் கால்ட் அஸ் அவை, ரைட்? ஸோ அவை அண்ட் மன்றம். அவைங்கிறது வந்து இட் இஸ் இன் டவுன் அண்ட் மன்றம்ங்கிறது வந்து நமக்கு வில்லேஜ் சைடில் இருக்கிறது, ரைட்? We have completed the Sangam polity. Political structure எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊர், நாடு, மண்டலம். Administrative structureல like a king, he is a hereditary monarch and he is regarded as god. இவரை சுற்றி wise men எப்பவுமே இருப்பாங்க or they will be ministers. And next is judicial structure. And இதில் வந்து supreme justice வந்து king, இதற்கு கீழே இருக்கிறது வந்து அவை, மன்றம், right? Now சங்கம் சொசைட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டு? இதுக்கு முன்னாடி நம்ம வர்ணான்னு ஒரு சிஸ்டம் படித்தோம் இல்லையா, லைக் 4 ஃபோல்டு வர்ணா ஆர் சத்துர் வர்ணான்னு படித்தோம் இல்லையா. ஹூ ஆர் தே அப்படின்னா பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ். ஸோ இது வந்து கலர் பேஸ்டு தியரின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா இட் இஸ் சிம்பிளிஃபைடாக பார்க்கணும் அப்படின்னா இட் இஸ் அ சோஷியல் கிளாசிஃபிகேஷன், ரைட்டு? ஸோ ஒரு பீப்புளுடைய அவங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they have been separated or classified, ரைட்டு? ஸோ this kind of social division is evident in சங்கம் ஏஜ், ரைட்? சங்கம் சொசைட்டியில் இந்த மாதிரியான சோஷியல் டிவிஷன் வந்து இருக்குது. அதாவது ஒருத்தங்க என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்கள வந்து பிரிக்கிறது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், இவங்களை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கடைசின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது யார் அப்படின்னா இவங்க வந்து லேபரர் கிடையாது. இப்போ பார்க்க போகிறவங்க வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட், தோஸ் ஹூ ஆர் ஓனிங் த லேண்ட், ரைட்? ஸோ தே ஆர் கால்ட் அஸ் வெல்லாலாஸ். இவங்க யார் அப்படின்னா அக்ரிகல்ச்சரலிஸ்ட். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து வணிகர், ரைட்? ஸோ வணிகர்ங்கிறது யார் அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து பண்ணுறவங்க, ரைட்? ஸோ வர்த்தகம் வந்து மேற்கொள்றவங்க வணிகர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அரசர், ரைட்? ஸோ அரசர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரூலிங் கிளாஸ். தென் அதுக்கும் மேலே இருக்கிறது வந்து அந்த வார்ஸ், ரைட்? ஸோ தே ஆர் தி ப்ரீஸ்ட், ரைட்? ஸோ சங்கம் ஏஜில் நமக்கு வந்து ஷார்ப் இன்இக்வாலிட்டிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, லைக் விச் மீன்ஸ் ஒருத்தங்களுடைய சோஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி அவங்களுடைய எந்த தொழில் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி தெர் ஆர் இன்இக்வாலிட்டிஸ். நம்ம வந்து சங்கம் ஏஜ் பற்றி படிக்கும்போது இதுக்கு பெரும்பகுதி நமக்கு உதவுறது வந்து சங்கம் லிட்ரேச்சர் இல்லையா. ஸோ சங்கம் லிட்ரேச்சரில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப ஸ்டீப்பான ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்இக்வாலிட்டிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ரிச் வந்து தேவர் லிவிங் இன் பிரிக் ஹவுசஸ், அதாவது செங்கலால் கட்டப்பட்ட வீட்டில் ரிச் இருந்திருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளாத்ஸ் எல்லாமே இட் வாஸ் பிட் காஸ்ட்லி, ரைட்? வேறஸ் இதே புவர் வாழ்ந்திருக்கக்கூடிய வீடு, ரொம்ப ஃபினான்ஷியலாக பின்தங்கி இருக்கிறவங்க வாழ்ந்திருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மட் ஹட்டு. அதே மாதிரி வந்து அவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்டான காஸ்ட்லியான கிளாத்ஸ்லாம் வந்து அவங்க வந்து வியர் பண்ணது கிடையாது, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஷார்ப் இன்இக்வாலிட்டி சங்கமேஜில் இருந்தது நமக்கு தெரிய வருது. அண்ட் இந்த மாதிரி சோஷியல் கிளாசிஃபிகேஷன் இருந்தது நமக்கு தெரிய வருது. அதாவது சோஷியல் டிவிஷன், லைக் it is based upon like அவங்க பண்ணக்கூடிய ஆக்குபேஷனை பொறுத்து society got classified, right? We have completed this social division. And with respect to land division in society, right? I think it's familiar for everyone. Let's revise this, right? So இப்போ ஒரு people already we have discussed in some class, right? Let me repeat that again. What is that அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் தான் அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுடைய லைவ்லிஹுட்டையுமே டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெசர்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொன்று வந்து நம்ம பிளைன் எடுத்துக்கலாம். லைக் ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பிளைன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எந்த இடத்துல மக்கள் அதிகமாக வாழ்வாங்க அப்படின்னா பிளைன்ஸில் தான் நிறைய இருப்பாங்க. வை? பிகாஸ் அப்படின்னா அங்கே வந்து அவங்களால ஈஸியாக அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும், ரெயின்ஃபாலும் மாட்ரேட்டாக இருக்கும். டெசர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அப்படி இருக்கிறது இல்லை, ரைட்? ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து வேரி ஆகும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் குறிஞ்சி ஹில்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் தி 5 திணைகள்னு படிச்சிருப்போம் இல்லையா? குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல், ரைட்? ஸோ குறிஞ்சிங்கிறது வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், பாலைங்கிறது வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும், முல்லைங்கிறது வந்து காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்ங்கிறது வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தலும் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் 5 திணைகள், ரைட்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ரைட்? ஸோ இப்போ ஒவ்வொரு ரீஜனை பேஸ் பண்ணி இப்போ குறிஞ்சினா மலைன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அவங்களுடைய ஆக்குபேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா வேட்டையாடுறதோ ஹனி கலெக்ட் பண்ணுறதோ, ரைட்? ஸோ இதுதான் வந்து ஹண்டிங் அண்ட் ஹனி கலெக்டிங் ஆர் தி ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் குறிஞ்சி பீப்புள். இது பாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோடது வந்து வழிப்பறி, தட் இஸ் பிளண்டர். அதுக்கப்புறம் வந்து கேட்டல் லிஃப்டிங், அங்கங்கே இருக்கக்கூடிய ஆணிரை கவர்தல்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்டல் லிஃப்டிங் இவங்களுடைய தொழிலாக இருந்தது. நெக்ஸ்ட் இஸ் முல்லை. ஸோ முல்லை ஆர் that is forest, right? ஸோ இங்கே தான் வந்து இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வருது. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஆர் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். லெட்ஸ் டிஸ்கஸ் வாட் இஸ் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேட்ச் ஆஃப் லேண்டை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க, ரைட்? ஸோ பேட்ச் ஆஃப் லேண்ட் இந்த சென்ஸ் அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட லேண்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த லேண்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணி கீழே போட்டுருவாங்க, ரைட்? அதாவது அந்த லேண்டில் போட்டு அந்த லேண்டை கிளியர் பண்ணிவிட்டு தென் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபயர் செட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபயர் செட் பண்ணிடுவாங்க இந்த சென்ஸ் அதை வந்து எரிய விட்டுருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஷஸ் இருக்கும் இல்லையா? இப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை எரிச்சா நமக்கு வந்து சாம்பல் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆஷஸை வந்து அந்த பேட்ச் ஆஃப் லேண்டை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஸோ இட் வில் பி ஆக்டிங் அஸ் ஃபர்டிலைசர் ஆர் மேன்யூர் டு தி லேண்ட். அந்த சாயிலுக்கு அது ஒரு உரமாக வந்து அது யூஸ் ஆகிக்கும். தென் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க எதை கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சீட்ஸை வந்து அப்படியே தூவி விட்டுருவாங்க, ரைட்? ஸோ சோயிங் ஆஃப் சீட்ஸ். அதுக்கப்புறம் அந்த செடி வந்து வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஓவர் தி டைம் பீரியட் அவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா இங்கே இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும் போது இந்த இடத்த அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் லேண்டை நோக்கி போயிடுவாங்க. அதனால தான் இந்த பேர் வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், ஜூம் கல்டிவேஷன், இல்லை அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இதுக்கு பல்வேறு பேர் வந்து இருக்குது, ரைட்? திஸ் கான்செப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா லைக் அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் வந்து ஒன்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் எக்ஸாஸ்ட் ஆயிரும் அங்கே இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம். ஸோ அதனால் அந்த பேட்சஸை விட்டுட்டு நெக்ஸ்ட் பேட்சை நோக்கி போயிடுவாங்க, ரைட்? நவ் மருதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் இங்கே இருக்கக்கூடியது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ரைட்? ஸோ விவசாயம் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா வந்து கேட்டில் ரீரிங் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் மருதம். நெக்ஸ்ட் இஸ் நெய்தல். நெய்தல் பொறுத்த வரைக்கும் கடலும் கடல் சார்ந்த இடமும் தானே. ஸோ இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி உப்பளங்கள் இருக்கும் இல்லையா, சால்ட் மேக்கிங், அதுவுமே இங்கே வந்து பண்ணுவாங்க, ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி லேண்ட் டிவிஷன் இன் சொசைட்டி. லேண்ட் டிவிஷனை பொறுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்குபேஷன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் பொசிஷன் ஆஃப் உமன். நீங்கள் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி உங்களுக்கு அங்கே வந்து உமன் பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் லேர்ன் இட் ஆர் கிரியேட் அ பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கோ அந்த இடத்துல தான். Let's discuss about position of women during this Sangam society. First என்ன அப்படின்னா லைக் ஒரு set of women who are dancers. அவங்க வந்து டான்சர்ஸாக இருக்கிறவங்களோ those persons were patronized by kings and nobles, right? ஸோ வந்து
அந்த மாதிரி டான்ஸ் ஆடக்கூடிய பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹவ் பீன் பேட்டர்னைஸ்டு பை த கிங்ஸ் அண்ட் நோபல்ஸ், ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து விடோஸாக இருக்காங்க அப்படின்னா, அதாவது கணவன் இறந்ததுக்கப்புறம் ஒரு உமனுடைய லைஃப் வந்து இட் வாஸ் நாட் ஸோ ஹாப்பியர், ரைட். ஸோ இட் வாஸ் குவைட் மிசரபிள் ஒன்லி, ரைட். ஒரு கவலைக்கிடமான நிலையாக தான் இருந்துச்சு டியூரிங் த சங்கம் சொசைட்டி. பிகாஸ் இந்த சதிங்கிற ப்ராக்டிஸுமே இருந்தது. சதிங்கிறது என்ன அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல், ரைட். இப்போ கணவன் இறந்த பிறகு அவங்களுடைய ஒய்ஃப் வந்து தேவர் ஷீல் பி ஃபோர்ஸ்டு டு டை வித் திஸ் ஹஸ்பண்ட், ரைட். அந்த எரிரத்தியில் இவங்களையும் தள்ளி விட்டுருவாங்க, ரைட். அண்ட் திஸ் இஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி. இல்லை அப்படி இல்லாதப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைக் விடோஸோட லைஃப் வந்து இட் வாஸ் குவைட் மிசரபிள், ரைட். ஒரு நல்ல சோஷியல் கண்டிஷன் வந்து விடோஸ்க்கு வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உமன் போய்ட்ஸ் லைக் ஔவையார் இவங்க எல்லாமே வந்து எப்போ வராங்க அப்படின்னா லைக் தமிழ் லிட்ரேச்சருக்கு நிறைய அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்ததும் நமக்கு இந்த சங்கம் டைம் பீரியடில் தான். அண்ட் ஆல்சோ நிறைய போயம்ஸில் நமக்கு வந்து பெண்ணுடைய வீரத்தை வந்து அவ்வளோ பாராட்டியிருக்காங்க, ரைட். ஸோ கரேஜ் ஆஃப் உமன் வாஸ் அப்ரிஷியேட்டட் இன் மெனி போயம்ஸ் விச் இஸ் present in சங்கம் லிட்ரேச்சர். அண்ட் ஆல்சோ பெண்ணுக்கு வந்து கற்பு இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஹையஸ்ட் விர்ச்சு. இருக்கிறதுலே வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேல்யூஸில் ஒன்று வந்து கற்பு, ரைட். தட் இஸ் சாஸ்ட் லைஃப். இட் வாஸ் த்ரூ அவுட் திஸ் சங்கம் லைஃப். அண்ட் லவ் மேரேஜ் வாஸ் குவைட் காமன். அண்ட் உமன் வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர்ஸ் அவங்களே சூஸ் பண்ணுறதுக்கு தேவர் அலோடு, ரைட். ஸோ எஸ்பெஷலி mostly from the royal families and also those who are rich and the madriyum வந்து women were allowed to choose their life partners, right. So this is the position of women. Next வந்து religion எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் சங்கம் பீரியட் ஃபுல்லுமே வந்து ப்ரைமரி, அதாவது முதற்கடவுள்னு சொல்ல முடியாது, லைக் ப்ரைமரியாக எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லார்ட் யார் அப்படின்னா, ஒரு கடவுள் யார் அப்படின்னா முருகன், ரைட். ஸோ ஹீஸ் ஹெய்ல்ட் அஸ் தி தமிழ் காட், ரைட். ஸோ தமிழ் கடவுள் முருகனாக தான் வந்து இட் ஹாஸ் பீன் வர்ஷிப்டு த்ரூ அவுட் தி சங்கம் ஏஜ், ரைட். அண்ட் ஆல்சோ பிராமணாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய செரிமனிஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்திர வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, சிவன் வழிபாடு வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக பரவுறதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பிராமணாஸ் வந்து நிறைய ரிலீஜியஸ் செரிமனிஸும் இந்த சங்கம் ஏஜில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து நிறைய வேதிக் சாக்ரிஃபைசஸும் இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேஜிக்கல் பவரு, சேக்ரெட் பவரு, இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபிக்கல் ட்ரூத் இது எல்லாரும் மேலேயும் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்பிக்கை இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் சச் காயின். இட் ஹேஸ் முருகன்ஸ் இமேஜ், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ டியூரிங் த சங்கம் ஏஜ் இட் வாஸ் குவைட் ஃபெமிலியர் அண்ட் பாப்புலர் ஃபார் போயட்ரி, மியூசிக், சிங்கிங், ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும், டான்ஸிங் இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து கிங்ஸாக இருக்கட்டும், சீஃப் டைம்ஸாக இருக்கட்டும், நோபல்ஸாக இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக வந்து they have provided the donations and they were strived themselves to improvise the status of this fine arts, right. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பீப்புளுடைய ரொம்ப முக்கியமான என்டர்டெயின்மெண்ட் என்னவா இருந்தது அப்படின்னா கூத்து கட்டுறது, ரைட். ஸோ ஆட்டம், ஆடல், பாடல், ஆட்டம், கூத்து இது வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லையும் it has been included, right. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் சங்கம் எக்கனாமியில் இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ், பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தாச்சு, லைக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். Now we are going to continue with சங்கம் எக்கனாமி, ரைட். Kindly listen these things, it is quite important for your exam, right. Now primary sector எப்படின்னா என்னன்னா லைக் they will be creating, right. So they will be கல்டிவேஷன் தான் வந்து நமக்கு ப்ரைமரி செக்டரில் ஃபர்ஸ்ட் திங். தட் இஸ் அக்ரிகல்ச்சர் தான் வந்து ரொம்ப சீஃப் ஆக்குபேஷனாக நமக்கு த்ரூ அவுட் திஸ் டைம் பீரியட் வந்து இருந்தது, ரைட்டு. இவங்க கல்டிவேட் பண்ண காமன் கிராப்ஸ் என்ன அப்படின்னா ரைஸ், ராகி, சுகர் கேன், காட்டன், பெப்பர், ஜிஞ்சர், டர்மரிக், சினமன், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணாங்க, ரைட். அண்ட் இது சேர கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பலாப்பழமும் பெப்பர், மிளகுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. சோளா அண்ட் பாண்டியா, அதாவது நம்ம இந்த சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்தன் தமிழ்நாடு அண்ட் சதர்ன் தமிழ்நாட்டில் வந்து பேடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான க்ராப்பாக இருந்தது, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இஸ் செகண்டரி செக்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா லைக் நமக்கு ப்ரைமரி செக்டர் நல்லா டெவலப் ஆகுது. தென் வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் அங்கங்கே வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ரைட். விச் மீன்ஸ் காட்டன்லாம் வருது இல்லையா, காட்டன், சில்க் கிளாத்து இதெல்லாம் ஸ்பின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அது வந்து நெய்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸாக நம்ம வந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே தயாரிக்கப்படுற, அதாவது எஸ்பெஷலி உறையூரில் தயாரிக்கப்படுற காட்டன் கிளாத்ஸ்க்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பெரிய டிமாண்ட் வந்து ஏற்படுது, ரைட். அண்ட் நிறைய போயம்ஸில் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் இங்கே இருக்கக்கூடிய காட்டன் கிளாத்ஸை வந்து ஒரு
நீராவி இருக்கும் இல்லையா, அதாவது க்ளவுடோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபைனஸ்ட் கிளாத் எல்லாமே வந்து இங்கே மேட் பண்ணியிருக்காங்க உறையூரில். இது வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து மெட்டல் ஒர்க்ஸு, கார்பென்ட்ரி, ஷிப் பில்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பீட்ஸு, ஸ்டோன்ஸ், ஐவரி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஆர்னமெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்திருக்கு நமக்கு, ரைட். நெக்ஸ்ட் இஸ் டெர்ஷரி செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் காயின்ஸ், ரைட். ஸோ வந்து இந்த கிங்டம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியாஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய காயின்ஸை அவங்களே வந்து மின் பண்ணிக்கிறாங்க. அதில் அவங்களுடைய சீல்ஸ் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க, ரைட். அண்ட் ஆல்சோ யூ நீட் டு மென்ஷன் ஹியர், நமக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல நிறைய இடத்துல வந்து ரோமன் எம்பரர் அவங்களால இஷ்யூ பண்ணப்பட்ட கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடச்சிருக்கு, ரைட். ஸோ சி திஸ் எக்ஸாம்பிள். இது வந்து ரோமன் காயின்ஸ் வந்து நமக்கு தமிழ் கிங்டம்ல இருந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வித் தமிழ்நாடும் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரேட் வந்து வச்சுருந்துருக்காங்க வித் ரோமன்ஸ் கூட நமக்கு தெரிய வருது, ரைட். Now we are going to focus on service sector. There is a system called barter system, which means பண்டமாற்று முறைன்னு இருக்கும் இல்லையா. அதாவது இப்போ எனக்கு வந்து சீனி தேவைப்படுது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து உப்பு தேவைப்படுது, ரைட். ஸோ நான் வந்து உப்பு தயாரிக்கிறேன், அவங்க எனக்கு வந்து சீனி தயாரிக்கிறாங்க அப்படின்னா லைக் 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து பண்டமாற்று முறை. இது எப்போ நடக்கும் அப்படின்னா மியூச்சுவல் வான்ஸ் இருக்கும்போது இட் வில் பி ஹேப்பனிங், ரைட். ஸோ வந்து பார்ட்டர் சிஸ்டம் மூலியமாக தான் நமக்கு ட்ரேட் நடந்துட்டு இருந்தது. ட்ரேடில் 2 விதம் இருக்குது எப்போவுமே, இன்டர்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேடு. இன்டர்னல் ட்ரேடில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அவங்க வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி பார்த்தோம் இல்லையா, கேட்டில் ரியரிங். ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு என்ன குட்ஸ்லாம் கேரி பண்ணணுமோ அதை காட்டில் ஏற்றிட்டு அவங்க கொண்டு போய் ட்ரேட் பண்ணிட்டு வருவாங்க. எக்ஸ்டர்னல் ட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ரைட். ஸோ வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இறக்குமதி பண்ணுறதா இருக்கட்டும், இட் வில் பி ஹேப்பனிங், ரைட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ட்ரேடுக்கு வந்து வி நீட் போர்ட் இல்லையா, லைக் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு நமக்கு சீ ரூட் போகிறதுக்கு நமக்கு போர்ட் வேணும். ஸோ இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம், ரைட். அதுக்கு முன்னாடி மேஜர் எக்ஸ்போர்ட் கமாடிட்டிஸ் இதெல்லாம் நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படின்னா செமி ப்ரெசியஸ் ஸ்டோன்ஸ், பியர்ஸ் முத்துக்கள், அதுக்கப்புறம் காட்டன் கிளாத்து, டிம்பரு, ஐவரி, ஸ்பைசஸ், ரைட். இது எல்லாமே நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணது. அண்ட் இம்போர்ட் பண்ணது என்ன அப்படின்னா வி ஹவ் இம்போர்ட்டட் கோல்டு, ஹார்ஸு, ஒயின், ரைட். ஸோ இது வந்து சங்கமேஜ் ஃபுல்லுமே வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நமக்கு நிறைய கிங்டமோட நமக்கு வந்து ட்ரேட் இருந்தது, நிறைய அங்கே நீட்ஸ் இருந்தது, டிமாண்ட் இருந்தது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து இட் வாஸ் ஹேப்பன்டு, ரைட். நவ் எக்கனாமிக் கண்டிஷன்ஸில் ட்ரேடிங் போர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். த இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் வர் முசிறி அண்ட் மரக்கானம், அரக்கமேடு, பூம்புகார், தொம்பி, கொர்க்கை, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் போர்ட்ஸ் ஆஃப் சங்கம் பீரியட். நம்ம எங்கெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியா, ஸ்ரீலங்கா, க்ரீக்கு, ரோமனு, ஈஜிப்து, அரேபியா, இங்கே ஃபுல்லுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணியிருக்கோம், ரைட். அண்ட் ஆல்சோ இப்போது இந்த ரோமன் எம்பரர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே தமிழ்நாடுல நிறைய கிடச்சிருக்கு, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இவங்களுக்கு எங்கேருந்து இந்த டைம் பீரியடில் அதாவது சங்கமேஜில் எங்கேருந்து இவங்களுக்கு இவ்வளோ ரெவென்யூ வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் ரெவென்யூ, ரைட். ஸோ வந்து நிலவரியிலேருந்து வந்திருக்கு. இது போக நம்ம வந்து ஃபாரின் ட்ரேட் இருக்கு இல்லையா, அது மேலே போடக்கூடிய கஸ்டம் டியூட்டி, ரைட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டிரான்சிட் டியூட்டி, அதாவது இது வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேடுக்கு, இது வந்து இன்டர்னல் ட்ரேடுக்கு. ஒரு மர்ச்சன்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அதுக்கான டிரான்சிட் டியூட்டிஸ் வாங்குறது. அப்புறம் வந்து கிங்குக்கு கீழே சபார்டினேட் சீஃப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கொண்டு வந்து கொடுக்குற ட்ரிபியூட்ஸ் அதுலேயும். அதுக்கப்புறம் வந்து ராயல் ட்ரெஷரியில் எது ஆட் ஆகுது அப்படின்னா இப்போ ஏதாவது போர் புரியுறாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வருது வார் பூட்டிஸ். அதுவும் இது போக வந்து பிளண்டர் அண்ட் லூட், ரைட்டு. ஆணிரை கவர்தல், அதுக்கப்புறம் வந்து வழிப்பறி பண்ணுறது, இதன் மூலியமாகவும் ரெவன்யூ வந்து உங்களுக்கு வந்துச்சு, ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் டிக்ளைன். இப்படி இருந்திருக்கக்கூடிய சங்கமேஜ் எப்படி வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா there is a thing, ரைட். ஸோ நம்ம வந்து சேரா சோழா பாண்டியா பார்க்குறோம் இல்லையா, இதில் இந்த சோழா எம்பையர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சங்கம் பீரியட் முடிகிற இடத்துல, அதாவது 3rd CE காமனரால் வந்து இந்த சோழா எம்பையர் வந்து சேரர்களையும் பாண்டியர்களையும் தோற்கடிச்சிடுறாங்க, ரைட். ஸோ இது நடந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சோழாஸை யார் வந்து டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா கல்லப்ராஸ் வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்லப்ராஸ் யார் அப்படின்னா தே மைட் பி டெக்கன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் கிளானு. இவங்க வந்து சாதவாகனாஸ் ஒருத்தங்களை படித்தோம் இல்லையா, அவங்க சந்ததியினராக அவங்க இருக்கணும் கல்லப்ராஸுங்கிறவங்க. இவங்க தமிழ் பேச மாட்டாங்க, இவங்க வந்து புத்திசமும் ஜெயினிசமும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ரைட். ஸோ லேட்டர் ஆன் இந்த கல்லப்ராஸை யாரை டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா பல்லவர்களும் பாண்டியர்களும். நார்த் தமிழ்நாட்டில் பல்லவாசும், சவுத் தமிழ்நாட்டில் பாண்டியாஸும் டிஃபீட் பண்ணுறாங்க, ரைட். ஸோ இந்த கல்லப்ராஸ் வந்து இந்த டெரிட்டரி எப்போ ரூல் பண்ணாங்க அப்படின்னா 3rd to 7th century இவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க, ரைட். அண்ட் லேட்டர் ஆன் இந்த கல்லப்ராஸை வந்து பல்லவாஸ் அண்ட் பாண்டியாஸ் வந்து they have been defeated, like கல்லப்ராஸை வந்து தோற்கடிச்சது வந்து பல்லவாஸ் அண்ட் பாண்டியாஸ், ரைட். ஸோ these are the things with respect to decline of Sangam age.
ஓகே, இன் ஷார்ட்டாக நம்ம வந்து இப்போ பார்த்த மூவேந்தர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சோழர்களுடைய கேபிட்டல் வந்து இட் இஸ் உறையூர், ரைட். ஸோ அதுக்கப்புறம் புகாரை மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் சோழர்களுடைய எம்பலம் வந்து இட் இஸ் டைகர். அண்ட் இவங்களுடைய ஃபேமஸ் போர்ட் வந்து புகார், காவேரிப்பட்டினம், ரைட். நெக்ஸ்ட் இஸ் சேராஸ். சேராஸுடைய கேபிட்டல் வந்து வஞ்சி ஆர் கரூர். அதுக்கப்புறம் இவங்களுடைய சிம்பிள் வந்து ஆர் எம்பலம் வந்து வில் நம்பு, ரைட். ஸோ பவ் அண்ட் ஆரோ. அண்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் என்ன அப்படின்னா முஸ்ரி, தொண்டி அண்ட் பந்தர், ரைட். பாண்டியாஸோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சலியூர், கொக்கை, அது அவங்களுடைய ஃபேமஸான போர்ட்ஸ். எம்பலம் வந்து இட் இஸ் கார்ப், ரைட். ஸோ ஃபிஷ் ஆர் கார்ப். அதுக்கப்புறம் கேபிட்டல் வந்து இட் இஸ் மதுரை, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் can you answer this? Who among the following started Kannaki worship? Right. So options are Nedunjaliyan, Chenguttuvan, Udiyanjeralan, Udiyanjeral, adukapra Karigalan, right? So kindly answer this question in the comment section. Who among the following started the Kannaki worship? Right. So we have completed Sangam age. இன்னும் நமக்கு வந்து 2 chapter இருக்கு. After completing this, we will be completing this overview of ancient Indian history, right? If you're having any doubt, reach us out, right? Thank you.